தனுஷ் தேசிய விருது பெற்ற ஒரு நடிகர். ஒரு நடிப்பில் ஒரு அசுரத்தனமான ஒரு நடிப்பை வழங்கக்கூடிய ஒரு நடிகர். அவருடைய இட்லி கடை படம் இப்போ வரப்போகுது. அவர் பேசின சில பேச்சுக்கள் ஒரு பக்கம் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு கொண்டாடப்பட்டது. இன்னொரு பக்கம் அது இவ்வளோ கஷ்டப்பட்டாரா அவர் ஒரு 4 இட்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொரு பக்கம் ட்ரோலும் பண்ணப்படுது. உண்மையிலேயே அந்த குடும்பம் அவ்வளோ கஷ்டப்பட்டதா? தனுஷ் அவருடைய சின்ன வயசுல அவ்வளோ கஷ்டப்பட்டாரா? இதை யார்கிட்ட நம்ம கேட்க முடியும்? அவங்களுடைய அந்த குடும்ப தலைவி, அதாவது தனுஷோட அம்மா, அந்த வயசுல தனுஷ் அவ்வளோ கஷ்டப்பட்டாரா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கொடுத்த ஒரு பேட்டி. எனக்கு பிரிண்ட் மீடியாக்காக அவங்க ஒரு மனசு திறந்த ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டி எடுக்கும்போதே என்னோட மனசே அவ்வளோ கலங்கிடுச்சு. ஒரு மிகப்பெரிய அந்த கஷ்டங்கள்ல இருந்து, ஒரு வறுமையில இருந்து மீண்டு அந்த குடும்பம் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு மனசு திறந்து சொல்லியிருந்தாங்க. அந்த பேட்டி இப்போ நான் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷங்கள் இருக்கும். அவர் தேசிய விருது பெற்றப்போ அந்த பேட்டியை எடுத்திருந்தேன். அந்த சமயத்துல அவர் கொடுத்த அந்த பேட்டியை இந்த சமயத்துல சொல்றது இது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தனுஷுடைய அந்த குடும்பம், பிள்ளைங்க 4 பேர். தனுஷ் கடைசி. அதுல முதல் பையன் செல்வராகவன், அடுத்து 2 பெண்கள், டாக்டர் விமலா அண்ட் டாக்டர் கார்த்திகா தேவி, அதுக்கப்புறம் கடைசியா தனுஷ். இதுதான் அவங்க குடும்பம். சரி, எப்போ இந்த குடும்பம் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாச்சு, எப்போ அவங்க சென்னைக்கு வந்தாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்கிறேன். ஆக்சுவலாக 80s அவங்க மதுரையிலேருந்து சென்னைக்கு வராங்க. அதுக்கு முன்னால் மதுரையில் கஸ்தூரி ராஜா, அவருடைய பேர் அப்போ கிருஷ்ணமூர்த்தி ஒரிஜினல் பேர். அப்போது அவர் மதுரா கோட்ஸில் அவர் ஒரு சூப்பர்வைசராக அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தார். எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரியான ஒரு ஜாப் அப்படிங்கிறப்போ அதில் ஷிஃப்ட் எல்லாம் நிறைய மாறி மாறி வரும். ஸோ இந்த ஷிஃப்ட்டுக்கு பயந்துட்டு அவர் வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு அவருடைய ரிலேட்டிவ் மூலம் சென்னையில் அப்போ இந்த ஹார்ஸ் ரேஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த ஹார்ஸ் ரேஸ் எல்லாம் நடத்துகிற அந்த ஒரு ஏஜென்சியில் ஒரு வேலை அவங்க ரிலேட்டிவ் வாங்கி கொடுத்துருக்காரு. அதை வச்சுட்டு இவர் சென்னைக்கு வந்திருக்காரு. ஸோ இவர் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இவருடைய மனைவி, ஒரு குழந்தை, அப்போ செல்வராகவன் மட்டும்தான் அவங்களுக்கு 3 வயசு குழந்தை. அந்த 3 வயசு குழந்தையும் இவங்க கையில் பிடிச்சிட்டு ட்ரெயின் ஏறி இவங்களும் இவங்க அம்மாவும் வர்றாங்க. ஹஸ்பண்ட் ஆல்ரெடி சென்னைக்கு வந்துட்டாரு. ஸோ இவங்க ட்ரெயினில் வர்ற அந்த சம்பவமே ஒரு நிகழ்ச்சி விட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, ட்ரெயின்ல இவங்க மதுரையில இருந்து வர்றாங்க. இவங்க நிற மாசம். அப்போ குழந்தை செல்வராகவன் 3 வயசு, சின்ன வயசு. அதை கையில பிடிச்சிட்டு நிற மாசமா அவங்க ட்ரெயின்ல வரும்போது ட்ரெயின்லயே இவங்களுக்கு பிரசவ ஒலி வந்துருச்சு. அவங்க பயங்கரமா கத்துறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஆறுதல் படுத்தி அவங்க மாம்பழம் இறங்குறாங்க. இறங்குனா அந்த வலி இவங்களால பொறுக்கவே முடியல. இறங்குனா ஆப்போசிட்ல அங்க மாம்பழம் GH போன உடனே குழந்தை பிறந்துருச்சு. வரும்போதே இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் அவங்க வந்திருக்காங்க. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமா, இல்லை பணமே அவங்கள்ட்ட இருக்காது. அது போல அதாவது அவங்க வீட்டுக்கார் அப்போ KS கோபாலகிருஷ்ணன், அந்த பெரிய டைரக்டர், அவருடைய இதில் அசிஸ்டண்ட்டாக அவர் கொஞ்ச நாள் ஜாயின் பண்ணுறாரு. அவருக்கு பேட்டா ஒரு நாளைக்கு 1.5 ரூபாய் ஈவினிங் தான் கொடுப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது தான் அந்த பேட்டா கிடைக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறார், கஸ்தூரி ராஜா, எனக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட சூழலை சொல்லி, பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, இப்போ பிறந்த அந்த கை குழந்தை 1, அதுக்கு பால் பவுடர் வாங்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் கோபாலகிருஷ்ணன் டைரக்டர்கிட்டயே இவர் தன்னோட கஷ்டத்தை போய் சொல்லிட்டாரு. சரி, இந்த மாதிரி நான் வாங்கிட்டு போனாதான் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சமைக்கணும், குழந்தைக்கு இந்த மாதிரி எல்லாம் பால் கூட அப்போதான் வாங்க முடியும், அதனால எனக்கு மத்தியானமே நீங்கள் அந்த 1.5 ரூபாய் பேட்டாவை கொடுத்துட்டீங்கன்னா நான் வீட்டில் கொண்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவருக்கு மத்தியானமே கொடுத்துட்டாரு. டைரக்டர் KS கோபாலகிருஷ்ணன் இருந்து அந்த 1.5 ரூபாய் பணத்தை வடபழனியிலேருந்து வாங்கிட்டு அங்கே இருந்து நடந்தே அப்படி அவங்க வீடு அப்போ கனமாப்பேட்டை டிநகர்ல அங்கே இருந்தது. அந்த 1.5 ரூபாயை மனைவி கிட்ட கொடுப்பார். அதை வச்சு தான் அவங்க அன்னைக்கு அரிசி பருப்பு, கை குழந்தைக்கு பால் இதெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க சமைக்கவே முடியும். அந்த ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல். இந்த சூழல்ல தான் அவங்க அடுத்த குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. அந்த குழந்தையும் அதே மாம்பழம் GHல தான் பிறக்குது. பெண் குழந்தை. அந்த குழந்தையும் பெண் குழந்தை. அடுத்தடுத்து அதே ஹாஸ்பிட்டல் போனா இந்த மாதிரி பெண் குழந்தையா பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அடுத்த குழந்தை அவங்க கன்சீவ் ஆகி இருந்தபோது அந்த பெத்துக்கிறதுக்காக வேறொரு ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு GHக்கு போயிருக்காங்க. எங்கன்னா ட்ரிப்ளிகன்ல இருக்கக்கூடிய கோச்சா ஹாஸ்பிட்டல். அங்க போய் பிறந்த அந்த குழந்தை தான் தனுஷ். இவங்களுக்கு இந்த 2வது குழந்தை, 3வது பெண் குழந்தை இதெல்லாம் பிறந்தும் போது வீட்டுல செல்வராகவன் தான் அந்த பெரிய பையன். இப்போ ஒரு 4 வயசு 5 வயசு. அந்த தங்கச்சி பாப்பாக்களை எல்லாம் அவர் தான் பார்த்துப்பார். இதனால என்னன்னா, அம்மா கஷ்டப்படுற அந்த இதை அந்த குழந்தையால இன்ன வரைக்குமே செல்வராகவன்
செல்வராகவனால தாங்கவே முடியாது. அவங்க அம்மா யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா, ஈவன் அவங்க அப்பா கூட ஏதாவது வந்து கோவமா சொல்லிட்டாலும் கூட செல்வராகவன் பொறுக்காம அது எப்படி எங்க அம்மாவை நீங்க பேச போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாசம் மிக்க ஒரு பையனா இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அம்மா பேர்ல அவ்வளோ பாசம். காரணம் என்னன்னா சின்ன வயசுல இருந்து அம்மாவுடைய சுமையை வந்து இவர் ஷேர் பண்ணிட்டு கூடவே இருந்து அவங்க அம்மா பட்ட கஷ்டங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்ததுதான். அந்த 2 பெண் குழந்தைங்களையும் கூட இன்னொரு அம்மா ஸ்தானத்துல இருந்து தான் செல்வராகவன் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சொல்லுவாங்க. அதுலயும் இவங்க 2வது பொண்ணு டாக்டர் கார்த்திகை, அவங்க வந்து இவங்க அம்மா சுமக்கிறப்போ அந்த 10 மாசமும் சரி அவங்க வந்து அரை வயிற்று சாப்பாடு தான். சொல்லப்போனா அந்த பிரசவம் அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்த சொன்னா உங்களுக்கு அதோட நிலைமை என்னன்னு புரியும். வீட்டுல சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை, ஏதோ கொஞ்சமா பழைய சாதம் மட்டும் இருந்திருக்கு. அதை வந்து கஸ்தூரி ரோஜாவோட ஒய்ஃப் விஜயலட்சுமி அவங்க சாப்பிட்டுட்டா வேலைக்கு போயிட்டு இருக்க தன்னோட கணவருக்கு வந்து இல்லாம போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு புருஷனுக்கு மட்டும் அந்த பழைய சாதத்தை பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. அவர் வந்துட்டு நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. நான் சாப்பிட்டேங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. அதனால அவர் சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. திடீர்னு வந்து உங்களுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிடுச்சு. பக்கத்துலயே வீட்டுக்கு பக்கத்துல அந்த ரயில்வே ட்ராக், அப்போ அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டினாதான் அந்த பக்கம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக முடியும். ரிக்ஷால கூட போக முடியாது, ஏன்னா கையில பணம் இல்லை, நடந்தே தான் போய் ஆகணும். பிரசவ வலியில வயிற்ற பிடிச்சிட்டு அப்படியே அவங்க வந்து வீட்டையும் பூட்டிட்டு 2 பேரையும் 2 கையில பிடிச்சிட்டு இவங்க வந்து அந்த பக்கம் அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்றதுக்காக போறாங்க. அந்த ஒரு 4-5 ரயில்வே லைன் அதை தாண்டி போகும்போது ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் சின்ன குழந்தைங்க நடக்க முடியாம திண்டாடுது. அவங்க வந்து அந்த எல்லாம் தாண்டி குழந்தைங்களை எப்படியோ கொண்டு போய் எல்லாரையும் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள இவங்க நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே அந்த நர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க, ஐயோ இவங்களுக்கு பசியில காதெல்லாம் அடைச்சு போய் கிடக்கு, இப்படி இருந்தா அவங்களால பிரசவம் பண்ண முடியாது, ஏதாவது கொஞ்சம் ரசம் சாதத்தை உடனே கரைச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து இவங்க அம்மா கிட்ட, அதாவது விஜயலட்சுமியோட அம்மா பக்கத்துல கூடவே வந்திருக்காங்க. அவங்ககிட்ட சொல்றாங்க, போய் ரசம் சாதம் கொஞ்சம் கரைச்சி எடுத்துட்டு வாங்க, இவங்க சாப்பிட்டாதான் இவங்களுக்கு அந்த பசி அடங்கினாதான் அதுக்கப்புறம் பிரசவ வலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. வீட்லயும் சாதம் இல்ல, இருந்த சாதத்தையும் கணவர் சாப்பிட்டாரு. இப்ப இந்த நிலைமையில அதுவும் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, உடனே குடுக்குடுன்னு போய் அந்த சமயத்துல அந்த வெக்கமானம் பார்க்க முடியாது, பக்கத்து வீட்டுல அந்த விஷயத்த சொல்லி அவங்க கிட்ட ரசம் சாதம் வாங்கிட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு கூடி விஜயலட்சுமிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை சாப்பிட்டு அவங்களுக்கு பிரசவலி வந்து அந்த குழந்தை பிறக்குது. அப்போ பிறந்ததும் பெண் குழந்தை தான். அதான் டாக்டர் கார்த்திகா தேவி. அந்த கை குழந்தை பிறந்த அந்த சமயத்துல அந்த பால் டின் வாங்குறதுக்கு கூட கையில பணம் இருக்காது. ஸோ ரொம்ப அவங்க பயங்கர கஷ்டத்துல அப்படியே திண்டாடிட்டு இருந்த அந்த நிலைமை அவங்களுடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் பாண்டியன் சொல்லிட்டு மாசம் 2 பால் டின் வந்து வாங்கி கொடுத்து அந்த சமயத்துல உதவுனார். இப்ப கூட அவங்க வந்து அவரை எங்களால மறக்கவே முடியாதுங்க வாழ்க்கை முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில மறக்கவே முடியாத இன்னொருத்தர் யார் அப்படின்னு அவங்க நெகிழ்ச்சியோட குறிப்பிட்டது டைரக்டர் விசு அவங்கள தான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து விசு அவங்கள்ட்ட தான் கஸ்தூரி ராஜா அசிஸ்டண்டா இருந்தார். அவங்க அது போல இருக்கும்போது அவர் வந்து அந்த குடும்ப கஷ்டம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த நார்மலா டே டைம்ல அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிறது போக நைட்லயும் நீ வந்துரு தம்பி, நைட்ல வந்து ஸ்கிரிப்டுக்குள்ள எனக்கு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதுறதுல எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஸோ அதுக்கு இன்னொரு 200 ரூபாய் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றதுக்காக இவர் வந்து அந்த டீம்லயும் சேர்த்தாரு. ஸோ இதனால என்னன்னா இவருக்கும் அந்த டீமுக்குள்ளேயும் போயிட்டாரு. இன்னொன்னு இவருக்கு வந்து டெய்லி வந்து ஒரு 200 ரூபாய் பேட்டா. அந்த சமயத்துல 200 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தொகை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருமதி விஜயலட்சுமி சொல்லியிருந்தாங்க. குடும்பத்துக்கு அந்த சமயம் தான் ஒரு நல்ல சாப்பாடா 3 நேரம் நாங்க சாப்பிட்டோம், அதனால விசு சாரை வந்து எங்களால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. குடும்பம் இப்படி இருந்த சூழல்ல தான் இவங்க வந்து மறுபடியும் கன்சீவ் ஆயிருக்காங்க. ஏன்னா அந்த சமயத்துல வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல 3 நேரம் சாப்பிட முடியுது. ஆனாலும் கூட குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறப்போ இன்னும் ஒரு புதுசா ஒரு குழந்தை பிறந்தா வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தீர்மானிச்சு, இவங்களும் அவங்க கணவரும் தீர்மானிச்சு இந்த குழந்தை வேண்டாம், நம்ம வந்து அபார்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தீர்மானிக்கிறாங்க. அதுக்காக வந்து 6-7 ஊசி கூட அவங்க வந்து போட்டுக்கிறாங்க. இது மாதிரி 6-7 ஊசி போட்டும் அந்த வந்து கரு கலையல, ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்திருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி எப்படின்னா டாக்டர்கிட்ட போயிட்டு நாளைக்கு அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிச்சு அந்த குழந்தைக்கு அபார்ஷனுக்கும் அவங்க வந்து அடுத்த நாள், ஏன்னா அபார்ஷன் பண்றதுக்கு முந்தின நாள் வந்து இவங்க வந்து காலி வயிறோட இருக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிடாம படுத்திருக்காங்க. ஸோ அது போல சாப்பிடாம அவங்க படுத்து அது போல இருந்தும் அவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. அந்த போல எல்லாத்தையும் மீறி பிறந்த அந்த குழந்தை தான் பிரபு, நடிகர் தனுஷ். தனுஷோட அம்மா விஜயலட்சுமி அவங்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப உணர்ச்சி பூர்வமா அதை வந்து சொன்னாங்க. இன்னைக்கும் கூட ரொம்ப அனுதினமும் நான் நினைச்சு நான் கஷ்டப்படக்கூடிய விஷயம் இதுதான். இப்படி ஒரு குழந்தைய வேணான்னு சொல்லி நான் மிஸ் பண்ண இருந்தனே அப்படின்னு நினைச்சு நான் வேதனைப்படாத நாளே இல்லைங்க. எனக்குள்ளேயே இவ்வளவு காலமும் நான் பூட்டி வச்சிருந்த இந்த விஷயத்த, என்னோட அந்த பயங்கரமான ஒரு மன அழுத்தத்தை
இப்பதான் நான் வாயை திறந்து வெளி உலகத்துக்கே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அவங்க மனசு விட்டு பகிர்ந்துக்கிட்டாங்க. என்ன பண்றதுங்க, அப்போ எங்க நேரம் அப்படி. ஏற்கனவே கையில இருக்க 3 பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கே ரொம்ப படாத பாடு பட்டுட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில 4வதா ஒரு குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எங்க வீட்டுக்காரங்களும் பேசி முடிவெடுத்து சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அபார்ஷனுக்கு நாங்க ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டேன். ஆனாலும் கூட அந்த குழந்தை வரணும்னு இருந்திருக்கு, அதனாலதான் அது அபார்ஷன் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர்கிட்ட நான் வந்து அபார்ஷன் போய் நேரில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னும் கிளம்பினேன். அபார்ஷன் நேரத்தில் வெறும் வயத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு முதல் நாள் ராத்திரியே சாப்பிடாம நான் படுத்துட்டேன். விடிகாலையில் டாக்டர்கிட்ட போகணும்னு நான் சீக்கிரமே கூட போய் படுத்துட்டேன். அந்த நேரத்தில் தான் திடீர்னு பாருங்க, எதிர்பாராத விஷயமா ஊர்ல இருந்து வந்து எங்க அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க. கதவை தட்டுறாங்க. ஏன்னா அவங்க மறுநாள் திருப்பதி போறதுக்காக ஒரு பிளான். தன்னோட 2 தோள்பட்டையிலையும் வைணவ முத்திரை வச்ச ஒரு தீவிரமான ஒரு வைஷ்ணவர். அவருக்கு ரொம்ப பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அவர் வந்து என்னையும் கூப்பிட்டாரு. நான் வந்து ரொம்ப தயங்கிட்டு இருந்தேன். ஏன்னா மறுநாள் எனக்கு இது மாதிரி அபார்ஷன் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே இருந்தது. அதை பற்றி நான் ரொம்ப தயங்கி நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அப்பா வந்து சொல்லிட்டாரு, இங்கே பாரு, சாமி விஷயம் ரொம்ப முக்கியம், முதல்ல திருப்பதிக்கு போவோம், அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் வந்து ரொம்ப ஆறுதலாக சொன்னாங்க. சரி, திருப்பதிக்குன்னு கூப்பிட்றப்போ நம்ம மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து 3 பேரையும் கையில் பிடிச்சிட்டு நானும் கிளம்பிட்டேன். நாங்கள் போய் திருப்பதியில் போனோம், நல்லா சாமி தரிசனமெல்லாம் பண்ணோம், பசங்களுக்கும் திருப்பதிலேயே மொட்டையெல்லாம் போட்டுட்டோம். அப்புறம் சென்னைக்கு கிளம்பி வந்தோம். அப்போ தான் எங்கள் அப்பா வந்து என் கையை பிடிச்சிட்டு என்கிட்ட சொன்னார், இங்கே பாரு விஜயலட்சுமி, இந்த குழந்தைய நீ கலைக்கக்கூடாதுடா, நீ விரும்புகிற மாதிரி ஒரு நல்ல குழந்தை பிறக்கும், பையன் பிறப்பான், அந்த திருப்பதி வெங்கடேச பிரபு அம்சமாகவே அந்த பையன் பிறப்பான், பார்த்துக்கிட்டே இரு, பையன் பிறந்ததும் நீ வந்து பேர் கூட அவனுக்கு நீ வெங்கடேச பிரபுன்னே தான் பேர் வைக்கணும், தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள் அப்பா ரொம்ப பெரிய பக்திமான். அவர் சொன்னால் அதில் ஏதாவது ரொம்ப முக்கியமாக விஷயம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நானும் அவர் சொன்னபடியே சரி வேண்டாம், இந்த அபார்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை நான் தள்ளி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. என்னன்னா, ஐயோ நம்ம குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 ஊசி வேற போட்டிருக்கமே, இப்போ அதெல்லாம் பிறக்கிற குழந்தைய பாதிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு மனசுக்குள்ள. அதனால உடனே டாக்டர்கிட்ட ஓடுறாங்க. டாக்டர் வந்து பொறுமையா செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி எதுவும் தெரியலம்மா, நல்லபடியா தான் இருக்கு கரு, அதனால நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதல் படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நிம்மதி பெருமிச்சே வந்திருக்கு. அப்பாடிக்கு வந்து அந்த வெங்கடேஷ பெருமான் அவங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்து அவரோட கருணையில இந்த மாதிரி இந்த ஒரு குழந்தை பிறக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வெங்கடேஷ் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பேர் தான் வச்சிருக்காங்க. தனுஷோட ஒரிஜினல் பேர் அதுதான். குழந்தை வந்து உருவானது தான் இப்படி வந்து ஒரு அசாதாரணமான ஒரு இதுல உருவாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை பிறந்ததும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு முறையில தான். ஏன்னா அதை கேட்டாலே நமக்கு வந்து அப்பா இப்படி கூட நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அது இவங்க வந்து ட்ரிப்ளிகன்ல இருக்கக்கூடிய கோஷா ஹாஸ்பிட்டல்ல தான் போயிட்டு இந்த குழந்தைய பெற்றுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அங்க போயிட்டு ஜென்ரல் வார்டு தான், ஜென்ரல் வார்டில் போய் கட்டில போய் படுத்துட்டு பிரசவ வலி வர்றதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது லைட்டாக ஏதோ ஒரு முள்ளு குத்துட்ட மாதிரி லேசாக ஒரு சின்ன வலி வந்துருக்கு. இவங்க வந்து படுத்துட்டே இவங்க வந்து அந்த நல்லா பிடிச்சிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும்போது அப்படியே குழந்தை கட்டிலேயே பிறந்துருச்சு. அங்கேயே அந்த ஜென்ரல் வார்டில் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்திலேயே குழந்தை பிறந்துருச்சு. இல்லை நர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஐயோ என்ன இவ்வளோ இதுவா, ரொம்ப வலியும் இல்லாமல் இவ்வளோ ஈஸியாக ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க அந்த சமயத்தில். இதுதான் இப்படி அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைய வந்து குளிப்பாட்டுறதுக்காக எடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அப்பவும் இன்னொரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து குளிப்பாட்டுறதுக்காக எடுத்துட்டு போய் திருப்பி கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டு வரும்போது ஏதோ மாறுதலா, கை மாறுதலா தவறி இன்னொரு குழந்தைய கொண்டாந்து இவங்க பக்கத்துல போட்டுறாங்க. இவங்க வந்து என்னன்னா பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் அந்த பிறந்து அந்த தன்னுடைய அப்பா சொல்லி அந்த குழந்தை வந்து தெய்வாம்சமா பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அந்த முதல் குழந்தை பிறந்த உடனே அவன் அந்த குழந்தைய அப்படியே மனசுல அப்படியே இது பண்ணிட்டாங்க, நல்லா பார்த்துட்டாங்க. அதனால அந்த கண்ணுக்குள்ள இருந்த அந்த உருவம் இப்ப பக்கத்துல இருந்த குழந்தைய பார்க்கும்போது இல்ல, ஐயோ இந்த குழந்தை என் குழந்தை இல்லை, இந்த குழந்தை என் குழந்தை இல்லைன்ட்டு அந்த அம்மா வந்து சொன்ன உடனே அப்ப நர்ஸ் வர்றாங்க. ஐயோ இல்லைங்க உங்க குழந்தை தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க இந்த குழந்தை என் குழந்தை இல்லைங்க, வேற குழந்தைங்க, என் குழந்தை இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் பார்த்தா நிஜமாவே அந்த டேக் எல்லாம் பார்த்தா மாறி இருக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படிங்க உங்க குழந்தைய அதுக்குள்ளாட்டி நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. என்ன இவங்க மனசுல போய் அது பதிஞ்சிருக்கு. அந்த முகத்தோட குழந்தையோட முகம், தனுஷோட முகம் வந்து அப்படி வந்து பதிஞ்சிருக்கு. அதனால பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க இது என் குழந்தை இல்லைன்னு. இப்ப சமீபமா ஒரு டிஎன்ஏன்னு ஒரு படம் வந்தது, அது கூட எனக்கு ஞாபகம் வந்தது இந்த சொல்லும் போது. ஏன்னா அந்த குழந்தைய அந்த அம்மா தான் கண்டுபிடிச்சு அவங்க சொல்லுவாங்க. எப்படி பாருங்க, எப்பவோ நடந்த ஒரு விஷயத்துல
இந்த மாதிரி இவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. திருப்பதி அந்த ஏழுமலை அந்த வெங்கடேச பிரபுவோடைய அந்த கருணையினால பிறந்த அந்த குழந்தை அப்படிங்கிறதுனாலயே என்னவோ தனுஷ்க்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நான்வெஜ் அப்படிங்கிறது பிடிக்காமலே போயிடுச்சு. என்னென்னா அவருக்கு அவங்க வீட்டில் வந்து கொடுத்து தான் பார்த்துருக்காங்க. ஆனால் எப்போ கொடுத்தாலுமே வந்து வாமிட் பண்ணிட்டு வரான். குழந்தைக்கு சரி நான்வெஜ்ஜே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொடுக்குறதே இல்லை. ஈவன் முட்டை கூட சாப்பிட்றதில்ல. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் முட்டை ஏதோ சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கார் போல இருக்குது. மற்றபடி ரொம்ப சுத்த சைவம் தான். என்ன பிடிச்ச குழம்பு அப்படின்னா நல்ல காரஞ்சாரமாக பூண்டு குழம்பு, நம்ம புளிக்குழம்பு காரக்குழம்புன்னு சொல்லுவோம்ல அந்த பூண்டு குழம்பு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அந்த வறுத்தது, அப்புறம் சாம்பார், ரசம், இதெல்லாம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு அப்படின்னு சொன்னால் அதுதான்.